ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டிராப்டானியா டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராப்டானியா டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 10. கிளரிஸோட ஃபேமிலி நம்ம ஹீரோக்காக ஒரு ஸ்பெஷலான ஏர் பைக்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் பைக் தான் கிங்டம்ல இருக்கிறதுலே லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறான். நம்ம இதை இன்னும் மாடிஃபை பண்ணி சூப்பரா மாத்தலாமா அப்படின்னு சொல்லி லோக்சியான் கேக்குது. ப்ரமோஷன் கொடுத்ததுக்குலாம் எதுக்கு வருத்தப்படுற நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குவா. ஆனால் எனக்கு அதுல விருப்பமே இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். பாரு ப்ரமோஷன் கிடைச்சதுனால இப்போ சில பொண்ணுங்களாம் அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். இவன் ப்ரமோட் ஆகிக்கிட்டே போறான், நான் டேட்டிங் பண்றதுக்கு ஒருத்தானவன் தான் அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்க பாக்குறாங்க. ஆனா என்னோட ஸ்டேட்டஸ்க்காக தான் அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஸ்கூல் ட்ரிப்ல ஏதாச்சும் உனக்கு நல்லதா கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். அட ஆமா, ஸ்கூல் ட்ரிப் மொத்தமா எங்களை 3 குரூப்பா பிரிச்சு ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு ஐலாண்டுக்கு அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்க லவ் பண்றவங்க கூட போவாங்க. நான் சாதாரண ஐலாண்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏஞ்சலிக்காவும் ஒலிவியாவும் உன் கூட தான் வருவாங்க, மறக்காம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். எதுக்காக நம்ம ஹீரோ கேட்கறான், தப்பவா மேல தானே இருக்கு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ அவங்க ஸ்கூல்ல இருந்து ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க. இது இவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. எங்கேயாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒலிவியா ஏஞ்சலிக்கா நம்ம ஹீரோ 3 பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க. என்னோட முன்னோர்கள் செஞ்ச சாகசம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஒரு பொண்ணு பெருமை பீத்திட்டு இருக்கா. கிறிஸ்தங்க வரவுமே நீங்க ஏன் கூட வந்து சாப்பிடுறீங்களா, ஏன் கூட டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு பொண்ணுங்க கேட்கறாங்க. கேமோட கதையை ஃபாலோ பண்ணி ஒழுங்கா ஒலிவியா கூட போய் சேர வேண்டியதானே. அவனுங்க ஒலிவியா கூட தான் சேரணும்னு எனக்கு ஒன்னும் விருப்பம் இல்ல, இது எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏஞ்சலிக்காவை ரிஜெக்ட் பண்ணிட்டாரே, யாருக்கும் தெரியாம நம்ம இந்த ஸ்மோக்கை வெளியே போடணும் அப்படின்னு சில பொண்ணுங்க ஏதோ பண்றாங்க. இவங்க போக வேண்டிய ஐலாண்டுக்கு அவங்க போயிருந்தாங்க. ஒலிவியா மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்ப சோகமா ஒலிவியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கோயில் இருக்கிறத பாக்குறா. சரின்னு இப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்க நின்றுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா ஏஞ்சலிக்கா இப்ப அந்த இடத்துக்கு வரா. 3 பேரும் என்ன பேசிக்கிறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. ஓ, நீங்க தான் கிங்டம் அகாடமில இருந்து வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்களை இந்த ஷ்ரைனுக்கு வரவேற்கிறேன். இது ஒரு மேரேஜ் ஷ்ரைன்னு சொல்லுவோம். என்னது மேரேஜா அப்படின்னு சொல்லி ஒலிவியா பாக்குறா. ஆமா, அந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் அவ லவ் பண்றவங்க கூட இந்த இடத்துக்கு வருவா. இந்த ஈவெண்ட்டை நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏஞ்சலிக்கா காசு எடுத்து கொடுக்கவோ இவ்வளோ காசு அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. ஆமா, நார்மலா நான் இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கட்டையே எடுத்து வச்சுட்டு நல்ல அழகான அமைதியான அடக்கமான ஒரு பொண்ணா இருக்கணும், ராட்சசியா இருக்கக்கூடாது, அழகான ஒரு பொண்ணா எனக்கு தாங்க கடவுளே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எத்தனை மட்டும் சொல்லியிருக்க ஒழுங்கா பேசின அப்படின்னு ஏஞ்சலிக்கா திட்டுறா. இவங்க எல்லாருமே ஒழுங்கா ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே, பிரின்ஸ் ஜூலியஸ் விடவோ சூப்பரான ஒரு பையனா ஏஞ்சலிக்காக்கு கிடைக்கணும், ஒலிவியாக்கு அவளை நல்லபடியா பாத்துக்கிட்ட ஒரு பையனா இருக்கணும், அது எந்த பையனா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்தாங்க உங்க லக்கி சாம் அப்படின்னு அந்த ஷ்ரைன்ல இருக்கிற பொண்ணு கொடுக்கவும் இதெல்லாம் மறந்தே போயிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். இதுதான் எதிர்பார்த்த, இதுல 1 லக் இருக்கும், இன்னொன்னு காம்பேக்டபிலிட்டி, இன்னொன்னு ப்ரொடெக்ஷன், டீச்சர்ஸ்க்கு காசு கொடுத்து நான் இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். அது உங்க 3 பேருக்கும் சேர்த்து தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஏஞ்சலிக்காவோ ஒலிவியாவோ சொல்றாங்க. கைஸ் பரவாயில்ல, நம்ம 3 பேருக்கும் தான் இது, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். நான் இதுல கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவோ இதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு இந்த ஷ்ரைன் பொண்ணு கேட்கறா. ஒலிவியாக்கு ஏஞ்சலிக்காக்கோ எலமெண்டல் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருக்கு, நம்ம ஹீரோக்கு பேட்டில் சாம் கிடைச்சிருக்கு. இது என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இது எலமெண்டல் ப்ரொடெக்ஷன், நல்லவள எனக்கு அந்த இன்ஃபினிட்டி கிடையாது, இது எனக்கு கிடைச்சது பெட்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் லியான் உங்களோட மட்டும் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. இது பேட்டில் சாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது என்னோட ஃபைட்டிங்கையும் என்னோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும், நான் கேம் விளாண்ட போய் இதோட டிசைன் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீங்க 3 பேரும் எப்பவோ ஒன்னா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஷ்ரைன்ல இருக்கிற பொண்ணு சொல்றா. இவங்க 3 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அமைதியா நிக்கிறாங்க. இப்போ இவங்க ட்ரிப் முடிஞ்ச எல்லாருமே கிளம்புறாங்க. மாஸ்டர், இந்த பேட்டில் சாம் இல்லாததுனால தான் நீங்க டஞ்சனுக்கு போய் ஹோலி பிரேஸ்லைட் எடுக்கலையா அப்படின்னு லோக்சியான் கேட்கப்போம். ஆமா, ஆனா மரி இந்த ப்ரோட்டாகனிஸ்டோட பிளேஸ்க்கு தான் வரணும்னு நினைச்சு அவ அதை எடுத்துட்டா. கேமோட ஒரு கட்டத்துல பேட்டிலுக்கு நாங்க போற மாதிரி வரும், அந்த எண்டிங் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். வில்லத்தனமா இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட ஷிப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. இப்போ கிறிஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். பிராட் கூட ஸ்வாட் ஃபைட் போட்டு வின் பண்ணியாமே, நான் அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு கிறிஸ் சொல்லவும் அவனுக்கு அதை பத்தி தெரியாது, ஆனா நீ பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படின்னு கிறிஸ் சொல்றான். ஓ உனக்கு தெரியாதா அப்படின்னா மரியோட மடியில போய் படுத்தாள் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கிண்டல் பண்றான். ஷிப்ல எமர்ஜென்சி அலர்ட் அடிக்குது, என்னன்னு பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் இவங்க ஷிப்பை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த சிம்பிள் எனக்கு தெரியும், இது பிரின்சிபிலிட்டி ஆஃப் ஃபேனோஸ்ல உள்ளது. இந்த கிங்டம் கூட இருந்துகிட்ட பிரின்சிபிலிட்டி ஆஃப் ஃபேனோஸ் இப்போ அவங்கள தனி கிங்டமா அறிவிச்சுக்கிட்டாங்க. அவங்க அப்படின்னா வார் தொடுத்து வராங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர், நான் உங்களோட ஷிப் எங்க வர வைக்கவா அப்படின்னு கேட்போ அதை உடனே பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ரொம்பவே பெரிய ஒரு ஏர் ஷிப் அந்த இடத்துக்கு வருது. அந்த ஷிப்குள்ள இருக்குது பிரின்சஸ் ஹார்டோத் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பாக்குறா. உனக்கு அவ்வளவு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் பிரின்சஸ் ஹார்டோத், பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஃபேனோஸ், உங்க மேல வார் தொடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், தயாரா இருங்க, நொபிலிட்டியில இருக்கிறவங்க சரண்டர் ஆயிருங்க, நாங்க உங்களை ஹாஸ்டேஜா கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு அவ சொல்றா. இந்த வார் ஆக்சுவலி 3rd இயர்ல தானே நடக்கிற மாதிரி அந்த கேம்ல உண்டு, அதுக்குள்ளேயே இதனால இந்த ஈவெண்ட் இப்பவே நடக்குது, இது இவ்வளவு சீக்கிரமா நடக்கிறதுக்கு நான் தான் ஒரு வகையில காரணமா இருப்பேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப கமாண்டர் ஒருத்தன் வந்துட்டு நொபிலிட்டியில இருக்கிறவங்க மட்டும் சரண்டர் ஆகுங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எங்கே இருங்க அப்படின்னு நம்ம சொல்றான். ஏஞ்சலிக்கா போயிட்டு இங்க இருக்கிறதுலே நான் தான் ஹையஸ்ட் ரேங்க், நான் ஒரு ராயல்டி, நான் டியோக்கோட பொண்ணு, என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும் ஆமா ஆமா தெரியும் அப்படின்னு அந்த மீசக்காரன் சொல்றான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு என்னைய மட்டும் ஹாஸ்டேஜா பிடிச்சிட்டு போ, இவங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. ஹே லியான் என்ன பண்ண போறா, அவன் நம்மள சுட்டு கொன்றுவான் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு ஹீரோயிசம் பண்றியா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை போய் அடிக்கிறான். நீங்க யாரும் சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்ப இவனை எல்லாருமே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸ் வர வழி இல்லாம நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒலிவியாவையும் சில கேர்ள்ஸ் தடுக்கிறாங்க. இதை இப்பவே நிறுத்து அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லவோ, எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு அந்த கமாண்டர் கேட்கறான். இதை இப்பவே நிறுத்துங்க ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. சாரி உன் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் கிண்டல் பண்றான். ஏஞ்சலிகாவை மட்டும் இப்ப எதிரியோட ஷிப்ல ஏத்துறாங்க. நம்ம ஹீரோ தடுக்கணும்னு ட்ரை பண்றான். நோ ஏஞ்சலிகா அப்படின்னு சொல்லி ஒலிவியா போகவும், நீ ஒரு காமனர் பாய மூடு அப்படின்னு சொல்லி ஒலிவியாவை அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மூஞ்சிலே எழுத்தி மயங்க வச்சிருந்தாங்க. நம்ம சின்ன வயசுல ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஹெர்டோத் கேட்கறா. உங்க கிங்டம் ரொம்பவே சின்னது, இவ்வளவு பெரிய கிங்டம் எதிர்த்தோனால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்லவும், நீ சொல்றது உண்மையா இருக்கலாம் ஆனா அது இப்போ கிடையாது அப்படின்னு அந்த ஹெர்டோத் சொல்றா. நான் சரண்டர் ஆயிட்டல, மத்தவங்கள விட்டுரு அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லவும், நீ ராயல்ட்டி ஒன்னால யோசிருக்கு, மத்தவங்க எல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கொல்ல சொல்லியிருந்தா. நம்ம ஹீரோவை ஜெயில் மாதிரி ஒண்ணுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஒலிவியா வந்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. அலறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிறிஸ் அந்த இடத்துக்கு வந்து ஏஞ்சலிகா மட்டும்தான் அவங்களுக்கு தேவையா, மத்த எல்லாரையும் ஷிப்போட தரமாட்டமாக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷிப்ல மொத்தமா 6 ஆர்மர் இருக்கு. லியான் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கிறிஸ் கேட்கவும், அவனுங்க அப்படி பண்ணுவானுங்கன்னு எதிர்பார்த்ததுதான். ஏஞ்சலிகா மட்டும் சரண்டர் ஆகட்டும், இவங்க எல்லாம் சேஃபா இருக்கலாம்னு நினைச்சாங்கல்ல, இவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் கெஞ்சி கேட்கறேன்னு கிறிஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். அங்க இருந்து கிளம்ப போகவும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா நான் சண்டை போட போறோம்னா அவங்களும் என் கூட இருந்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதிரிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள அட்டாக் பண்ண போறாங்க, நம்ம எல்லாருமே அவங்கள பதிலுக்கு அட்டாக் பண்ணுவோம், நம்ம சும்மா சாகக்கூடாது அப்படின்னு கிறிஸ் சொல்றான். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ், அவங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்களால சண்டை போட முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வாய மூடுங்கடா, நான் ஒரு லோவர் 5th ரேங்க் நைட் டீச்சர்ஸ் விடவும் நான் தான் அதிக ரேங்க்ல இருக்கேன். ஸோ நான் சொல்றது தான் நீங்க செய்யணும். பயந்து எல்லாரும் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு சாகர வரைக்கும் சண்டை போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அது எப்படி எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஓ ஆமா நீங்க எல்லாம் கோலைங்கல்ல, ஏஞ்சலிகா சரண்டராவா, நீங்க சேஃபா இருக்கலாம்னு நினைச்சீங்களா, ஆனா நான் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யாரை பார்த்து கோலன்னு சொன்ன இப்பவே மன்னிப்பு கேளு அப்படின்னு ஒருத்தி சொல்லவும், நீ யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ரோஸ் பிளேஸ் ஃபேமிலியை சேர்ந்தவா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஓ நீயா, அவங்க முன்னோர்கள் நிறைய சாகசம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவ தானே நீ, ஆனா நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட முன்னோர்கள்லாம் வீரமானவங்க, அவங்க ரத்தம் தான் ஏன் உடம்புலயே ஓடுது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ அப்படியா, அதனாலதான் ஏஞ்சலிகா போகும்போது பாத்துக்கிட்டு சும்மா கோல மாதிரி நின்னுட்டு இருந்தியா, உன்னோட முன்னோர்கள்லாம் வீரமானவங்க தான், இந்த நாட்டுக்காக நிறைய பாடுபட்டுருக்காங்க தான், ஆனா நீ ஒரு கோலை, அவங்க ரத்தம்லாம் உண்மையிலேயே உன் உடம்புல ஓடுறதா இருந்தா எதிரிங்களை பார்த்து பயப்படாம சண்டை போடணும், இல்லைன்னா அவங்களோட பேரை நீ கெடுத்த மாதிரி யாரோ ஹிஸ்டரியில நீ ஒரு கோலன் தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ புதுசா ஹை ரேங்க்கு வந்த உனக்கே எப்படி இருக்குன்னா, நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறோம், ஏன்னா எங்க உடம்புல ஓடுறது வீரர்களோட ரத்தம் அப்படித்தானே அப்படின்னு அவ கேட்கிறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. கிறிஸ் பேசும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயந்துட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப நம்ம ஹீரோ பேசினதுக்கு அப்புறம் எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹே லியான் பாட்ஃபர், நீ கொஞ்சம் திறமசாலியா தான் இருக்க, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ அவன் ஏர் பைக் எடுத்துட்டு ஏஞ்சலிகாவை காப்பாத்தலான்னு போறான். இது எல்லாத்துக்கும் காரணம் முன்னாடி ஏஞ்சலிகாவோட ஃபாலோவர்ஸா இருந்தவங்க தான். அவங்க தான் நம்ம ஷிப்போட சிக்னலை கொடுத்துருக்காங்க, அவங்கள இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஷிப்பை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்றான். நான் போய் அந்த மீசக்கார கமாண்டருக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு பார்த்து ஜாக்கிரதையா ஏஞ்சலிகாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவ சொல்றா. எங்க கிட்ட ஆளுங்க இல்லாம இருக்கலாம், ஆனா போர்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆர்மி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹெர்டோத் வந்துட்டு அவளோட ஃப்ளூட் எடுத்து வாசிச்சு அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்றா. இங்க நம்ம ஹீரோ ஏஞ்சலிகாவை காப்பாத்த கிளம்பி வரான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோவோட ஏர்ஷிப் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட அவனோட ஆர்மர் இல்ல. நம்ம ஹீரோவோட ஆர்மர் இருந்தாதான் அவனால வேற லெவல்ல சண்டை போட முடியும். வெளியா அவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ் படையே இருக்குது. இங்க நம்ம ஹீரோ ஏஞ்சலிகாவை காப்பாத்துறதுக்கு வெறும் ஏர் பைக்கை மட்டும் தான் எடுத்துட்டு போறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.